ஒரு வழியா கிளம்பியாச்சுமா. சஞ்சு முடிய கொஞ்சம் தள்ளு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு. அம்மா மாதிரி எப்படி திமிரா உட்காந்து பத்தியா? தெரியலன்னா இறங்கி போய் பார்க்க சொல்லு ரோட. எது இறங்கி போய் பார்க்கணுமா? ஆமா, தெரியலன்னா இறங்கி போய் தான் பார்க்கணும். ஏன் பொண்ணு ஏன் இறங்கணும்? நீங்க 2 பேரும் இறங்குங்க. இப்படியே சண்டை போட்டு இருந்தீங்கன்னா உங்க 2 பேரும் இப்போ இறக்கி விட போறேன் கீழே. இப்பயே ஆரம்பிச்சிங்களா? இன்னும் 4 நாள் உங்களை வச்சு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. சஞ்சு இங்க வா, அத்தை மேல உட்காந்துக்குவா. ஏய் அங்கேயே உட்காந்து இங்க வராதே. நான் இங்கேயே இருந்துக்கிறேன். அவ்வளோ பயம் இருக்கட்டும். பெரிய பொண்ணு காலையிலக்குள்ள போய் சேர்ந்துருவோமா? நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன், சீக்கிரமாக போயிடலாம் பழனிக்கு. இந்த மாதிரி சண்டை போட்டுனே வந்தால் எங்கேருந்து நான் வண்டி ஓட்டுறது ஃபாஸ்ட்டாக? எல்லாரும் கம்முன்னு தூங்குங்க. காலைல போய் பழனியில் இறங்கணும், குளிச்சுட்டு மலை ஏற ஆரம்பிக்கணும். சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொடைக்கானல் வர போகணும். நான் தூங்குறேம்மா. இந்த காஃபி டீலாம் குடிக்கிறதுக்கு நிறுத்துங்களா? அப்போ என்ன எழுப்புங்க. எழுப்புறேன் தூங்கு. என் ஃபோன் எங்கம்மா? எதுக்கு இப்போ ஃபோனு? போர் அடிக்குதுமா, கொஞ்ச நேரம் பார்த்துனே வரேன் ஃபோனை. கம்முன்னு தூங்கணும். காலையில் கோயிலுக்கு போகும்போது அங்கே தூக்கம் வருது சொன்னால் தூங்கத்துக்குலாம் டைம் கிடையாது. தூங்குங்க. ஃபோன்லாம் பேக்கில் போட்டு வச்சுட்டு எடுக்க முடியாது இப்போது. எங்கள் அம்மா இதெல்லாம் சொல்லாமல் நல்லா கரெக்டாக செஞ்சிடுவாங்களே. பெரிய பொண்ணு எங்கேயாவது காப்பி கடை வந்தால் நிப்பாட்டுன்னு டீ காப்பி ஏதாவது குடிச்சிட்டு போகலாம். அப்படியே பஜ்ஜி கூட கிடச்சி தான் சாப்பிடலாம். ஆமாம், கண் முடிச்சு இவங்க வண்டி ஓட்டுறாங்க, இவங்களுக்கு காஃபி டீ பஜ்ஜி எல்லாம் வாங்கி தரணும். ஆமாம், நாங்களும் தூங்காமல் உன் கூட பேச்சு குத்துனே வந்தால் தான் நீயும் தூங்காமல் வண்டி ஓட்டுவேன். உன்னை நம்பி நாங்கள் தூங்கிட்டுனா நீயும் தூங்கிட்டு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் நாங்களும் காஃபி டீலாம் கேட்குறோம். நாங்களும் சொல்லாத, எல்லாரும் கம்முன்னு தான் இருக்காங்க, நீ மட்டும் தான் கேட்டு நிற்க. ஆமாம், கடை வந்து நிறுத்தினா யாருமே இறங்க மாட்டாங்க, யாருமே வாங்கி குடிக்க மாட்டாங்க. நான் மட்டும் தான் குடிப்பேன். இவள் வாய் மட்டும் ஓயவே மாட்டேதே கடவுளே. சதீஷ் தான் நல்ல பையன், தூங்கிட்டான் பத்தியா? நல்லா சமத்தா. கண்ணு மட்டும் தான் மூடி நிற்கேன், மூச்சுதான் இருக்கேன். எங்கே மற்ற தூங்குறீங்க? கத்தினே இருக்காங்களேம்மா. நீ தூங்கவே இல்லையா? கோமதி அக்கா, பழனிக்கு போனதும் நீங்கள் படி ஏறுவீங்களா? வீட்டை விட்டு வெளில வந்து ரொம்ப நாள் ஆகுது, ஏறுவனான்னு தெரியலையே. பழனி மலை ஏறத்துக்கு ரோப் காரு ட்ரெயின் அதெல்லாம் விட்டுருக்காங்க. தெரியாதா உங்களுக்கு? அப்படியா? ட்ரெயினில் விட்டுருக்காங்களா? ஆமாம், செய்தியில் பார்த்தேன், ட்ரெயினில் விட்டுருக்காங்க. சரி, காலையில் அங்கே போயிட்டு கோயில் என்ன போவோம், படி ஏறத்துக்கு போகல. அப்போ பார்க்க என்னால் ஏற முடிஞ்சா நான் படி ஏறி வந்துடுறேன். அப்படி இல்லைன்னா ட்ரெயினில் ரோப் காரில் போகலாம். ஐயா ஜாலி மாமா, ரோப் காரில் போகலாமா? படி ஏற என்னால் முடிஞ்சதுன்னா படி தான் ஏறணும். நீங்கள் 2 பேரும் +2 பாஸ் ஆகிட்டிங்கன்னா நான் வந்து படிக்க மஞ்சள் குங்குமம் வச்சுன்னு வர வேண்டி நின்றேன். இப்போ என்னால் வைக்க முடியல, இன்னொரு வாட்டி வந்து வைக்கணும். நீங்கள் +2 முடிச்சு அப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்க்கா மஞ்சள் குங்குமம் எப்பயும் வைக்கலாமே? அங்கே படியாண்டே விற்கும் மஞ்சள் குங்குமம்லாம், வாங்கி வச்சுனே போகலாம். அவங்க அப்பாவையும் கூட கூட்டின்னு வரணும். கூட்டின்னு வரல இந்த வாட்டி, அடுத்த வாட்டி தான் வந்து அவரையும் கூட்டின்னு வந்து தான் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ஓ, ஃபேமிலியாக மஞ்சள் குங்குமம் வைக்கணும் வேண்டி நின்றீங்களா? ஆமாம், நான் கூட நிறைய வேண்டியிருக்கேன், எல்லாம் மறந்து போகுது. ஆமாம், உன் வேலை முடிச்சிச்சுல, அதுக்கப்புறம் நீ வேண்டதில்லை எப்படி ஞாபகத்தில் வச்சுன்னு இருப்பேன். எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க, வேண்டும் போது வேண்டிடுறாங்க, இந்த வேலை முடியணும் எனக்கு, அது முடியணும் இது முடியணும்னு. அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. சாமிக்கு இது செய்வோம் அதை செய்வோம்னு சொன்னதான் மறந்துடுறாங்க. சாமி வந்து கேட்க போதான் தைரியம். பெரிய பொண்ணு அங்கே போய் ஒரு டீ கடை வருது, நிப்பாட்டு. தலையை வலிக்குது, டீ குடிச்சிட்டு போகலாம். வண்டி ஓட்டுற எனக்கு கூட தலை வலிக்கல, சும்மா உட்காந்து வேடி பார்த்துன்னு வர பற்றியா? உனக்கு தான் தலை வலிக்கும் முதல்ல. யார் டீ வேணுமோ வந்து இறங்குங்க, குடிச்சிட்டு வரலாம். கீதா வேணா, அமைதியானதே பெரிய விஷயம். சரி இறங்குங்க எல்லாரும், டீ குடிச்சிட்டு வரலாம். எங்களுக்கு டீ வேணாமா? வேற என்ன வேணும்? எதுவுமே வேணாம், எதுனா சாப்பிட வாங்கி வரோம். எம்மா ரொம்ப நல்லது, கம்மல் படுத்து தூங்குங்க. சதீஷே ஏந்திரு, டீ குடிக்கலாம். உனக்கு வேணாவா? சரி தூங்கு. வண்டி அப்படி ஓரமாக நிப்பாட்டுறேன், யார் வரீங்களோ வாங்க. அண்ணே சூடாக 4 டீ இஞ்சில் தட்டி போட்டு கொடுங்க. அப்படியே கொஞ்சம் தூக்கல, கொஞ்சம் ஏலக்காவும் போட்டுங்கண்ணா. பெரிய பெரிய கொஞ்சம் தூரமாவா, டீ எது மூஞ்சி ஊற்றிட பாரு, ரொம்ப வேகமாக ஆத்துறாரு. இந்த அண்ணன் நம்ம சொல்கிறத காது கொடுத்தே வாங்க மாட்டேங்கிறாரு. யார் இந்த பொம்பளைங்க? போஸ்டரை பார்த்து பேசினுக்குங்க. ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து தப்பிச்சு வந்துச்சிங்களோ? ஆளுங்க பார்க்கறதுக்கு கூட ஒரு மாதிரியாக தான் இருக்காங்க. என்ன உங்ககிட்ட தானே? என்னம்மா போஸ்டரை பார்த்து பேசினிக்கீங்க? காஃபி டீ எதுனா வேணும்னா கடவுளை வந்து குடிங்க. இங்கே போஸ்டர் கிட்ட என்ன பேசினிக்கீங்க ரொம்ப நேரமா? எது போஸ்டரா? ஐயோ ரொம்ப அசிங்கமாக போச்சே, போஸ்டர் கூட எவ்வளோ நேரம் என்ன பேசின்னு இருக்கோம். இந்த போஸ்டர் இருக்குது யாரு? உங்கள் தாத்தாவா? இல்லை எங்கள் மாமா. உங்களுக்கு என்ன வேணும்? 4 டீ சுக்கு ஏலக்காய் எல்லாம் போட்டு கொடுங்க. இருங்க எடுத்துன்னு வரேன்.